அடுத்ததாக ஒரு சகோதரர், ஜும்மா தொழுகை பின் சுன்னத் 2 ரகாத் கட்டாயமாக வீட்டில் தான் தொழ வேண்டுமா, பள்ளியில் தொழக்கூடாதா, விளக்கம் தரவும் என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டி தந்த கடமை அல்லாத தொழுகையை நாம சுன்னத் தொழுகை என்று நாம சொல்லுவோம். இந்த சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரை எப்படி கடமையான தொழுகைகளுக்கு முன்னாடி அல்லாஹுவின் தூதர் இந்த 5 வேளை தொழுகைக்கு முன்பாகவும் முன் சுன்னத்துகளையும் பின்னால் நாம் தொழ வேண்டிய சுன்னத்தையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ, அதே போலத்தான் நாம வெள்ளிக்கிழமை தொழுகிற ஜும்ஆவுடைய தொழுகைக்குமான முன்பின் சுன்னத்துகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல முதலாவதாக நாம முன் சுன்னத்தை பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அந்த ஜும்மாவுடைய முன் சுன்னத்தை ரொம்ப மிகவும் வலியுறுத்தி நமக்கு சொல்லி காட்டி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் இடத்துல வரார். ஜா ரஜுலுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபுன் நாஸ், மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். யௌமுல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாள்ல உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதர் வருகிறார். ஃபகால், அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், அஸல்லைத யா ஃபுலான், இன்னாரை நீங்க தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் இடத்துல அவர் சொல்றாரு, காலலா, இல்ல நான் தொழுகல அப்படின்னு சொல்லும் பொழுது, கும், நீங்க எழுந்து ஃபர்கா ரக்காத்தைனி, 2 ரக்காத்துகளை தொழுவுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் உத்தரவிடுறாங்க. இப்ப ஜும்மாவுக்கு முந்தைய அந்த சுன்னத்தை பொறுத்தவரை அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் வலியுறுத்தி அதை தொழுமாறு நமக்கு ஏவற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இந்த தொழுகையுமே நம்ம வீட்டில் தொழுகணும் அல்லது பள்ளியில் தான் தொழுகணும் என்கிற மாதிரி அடிப்படைகள் இருக்குதானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜும்மாவுடைய தொழுகையை குறிப்பாக நாம் பார்க்கிற போது பாங்கிற்கு முன்பாகவே கூட நாம தொழுது கொள்ளலாம், வீட்டிலேயேயும் நாம தொழுது கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் இந்த தொழுகை அமைப்பை நமக்கு சொல்லி தந்திருப்பதை நாம பார்க்கிறோம். இதை நாம பார்க்கும் பொழுது சுனன் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 1114வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில நீங்க பார்க்கலாம். ஃபகால லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்துல கேட்கிறாங்க, அஸல்லைத ரகாத்தைனி கப்ல அன் தஜிய, இங்க வருவதற்கு முன்பாகவே நீங்கள் 2 ரக்காத்துகளை தொழுதுட்டீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றார், லா, இல்லைன்னு சொல்லும் பொழுது, ஃபஸல்லி ரகாத்தைனி, நீங்க எழுந்து 2 ரக்காத்துகள் தொழுவுங்க, தஸவ்வஜ் ஃபீஹிமா, அவ்விரண்டையும் நீங்க சுருக்கமாக தொழுவுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டுவதாக இந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜும்மாவுடைய முன் சுன்னத் கொஞ்சம் வலியுறுத்தப்பட்ட அடிப்படையை மாதிரி இதை நாம பாங்கிற்கு முன்பாகவும் தொழுது கொள்ளலாம் என்கிற அடிப்படையை தாண்டி நாம இதை வீட்டிலேயோ அல்லது நாம பள்ளிவாசல்லையோ தொழுது கொள்ளலாம், முன்பே நாம தொழுது விட்டு வீட்டிலே தொழுது விட்டும் கூட பள்ளிவாசலுக்கு வருகை தரலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பே நீங்கள் தொழுது விட்டீர்களா என்று கேட்பதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து இதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஜும்மாவுடைய பின் சுன்னத், ஜும்மாவுடைய உரை முடிந்து நாம அந்த ஜும்மாவுடைய ஃபர்லான 2 ரக்காத்துகள் நிறைவடைந்த பிறகு ஜும்மாவுடைய பின் சுன்னத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்தையும் தொழுதிருக்கிறாங்க, 2 ரக்காத்துகளையும் தொழுதிருக்கிறாங்க என்பதற்கு நாம் ஆதாரங்களை பார்க்கிறோம். முதலாவதாக அதில் நாம் பார்க்கிற போது சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிற 937வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நீங்க பார்க்கலாம். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகான லா யுஸல்லி பஅதல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தொழாதவர்களாக இருந்தார்கள். ஹத்தா யன்சரிஃப, நபி அவர்கள் திரும்புகிற வரை, திரும்ப தன்னுடைய பகுதிக்கு திரும்புகிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையும் தொழுக மாட்டார்கள். சென்ற பிறகு திரும்பி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் ஃப யுஸல்லி ரகாத்தைனி, 2 ரக்காத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவார்கள் என்று அந்த செய்தியில இடம்பெறுது. இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை வச்சுதான் சகோதரர் இந்த கேள்வி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு திரும்ப செல்கிற வரைக்கும் இந்த 2 ரக்கா எதையும் தொழாம வீட்டிற்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று இதுல இடம்பெறுகிறது என்பதை கேட்கிறாங்க. அப்ப இந்த செய்தியை நாம அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொழுகையை
வீட்டிற்கு சென்று தொழுதிருக்கிறார்கள், வீட்டிலேயும் நாம் தொழுகலாம் என்பதைத்தான் இதுல புரிய முடியும். ஏன் அப்படின்னா அடுத்த நாம இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிற செய்தி, இதா சல்லா அஹதுகுமுல் ஜுமாஅத, உங்களில் ஒருவர் ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதால் ஃபல் யுஸல்லி பஅதஹா அர்பஅன், அதை தொடர்ந்து அவர் 4 ரக்காத்துகள் அதற்கு பிறகு தொழுது கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் உத்தரவிடுறாங்க. அப்ப இது பொதுப்படையான உத்தரவாகத்தான் இருக்கிறது. 2 ரக்காத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது இருக்கிறாங்க, வீட்டிற்கு திருமண பிறகு தொழுது இருக்கிறாங்கன்றதை பார்க்கிறோம். பொதுப்படையாக 4ம் தொழுகலாம் என்கிற அனுமதியை அளித்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் எந்த அடிப்படையில் வீட்டில் தொழுது இருக்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் தொழுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பானதாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. கடமையான தொழுகை அல்லாத உபரியான தொழுகைகளை வீட்டில் நாம் தொழுவதுதான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜும்மாவுடைய 2 ரக்காத்துக்களை வீட்டில் தொழுது இருக்கிறாங்களே ஒழிய, நாம வீட்டில் தான் தொழ வேண்டும், பள்ளிவாசலில் தொழுது விடக் கூடாது என்கிற அடிப்படை இல்லைன்றதை புரியணும். இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பொதுவான அந்த அணுகுமுறையை நாம் புகாரியில் இடம்பெறுகிற 731வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஸல்லு அய்யுஹன் நாஸ் ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளிலே, மக்களே உங்களுடைய வீடுகளிலேயே நீங்க உபரியான தொழுகைகளை தொழுவுங்க. ஏன் அப்படின்னா ஃபஇன்ன அஃலல ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகையை ஒரு மனிதன் தொழுகிற போது அந்த கடமையான தொழுகையை தவிர மற்ற எந்த தொழுகையையும் தனது வீட்டில் தொழுவதே சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின் சுன்னத் 2 ரக்காத்துகளை வீட்டில் தொழுதிருக்கிறாங்களே ஒழிய, நாம வீட்டில் தொழுகிறதுக்கான சூழல்கள் இல்லை, அல்லது முக்கியத்துவம் நாம வீட்டில் தொழுவதற்கு தான் சுன்னத்தான தொழுகைக்கு நாம நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சிக்கணும். அப்படி இல்ல, சூழல் இல்லைன்னா நம்ம பள்ளிவாசலில் தொழுவது பிரச்சனை இல்லை, தாராளமாக தொழுகலாம். முன் சுன்னத்தும் சரி, அந்த 2 ரக்காத்துகளை வீட்டிலேயோ பள்ளியிலேயோ தொழுது கொள்ளலாம். பின் சுன்னத்தான 2 அல்லது 4 ரக்காத்துகளையும் நாம் வீட்டிலேயோ பள்ளியிலேயோ தொழுது கொள்ளலாம். வீட்டில் நாம் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பிற்குரியதாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.